So good evening students, today we will see the current affairs analysis dated 6th November 2020. First news, India UAE met on investments. So recent virtual negotiation நடத்திருக்காங்க. ஏற்கனவே GCC countries கூடயும் நம்ம Prime Minister கலந்துரையாடி இருந்தார். So அதோட மெயின் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக. So UAE கூட we having comprehensive strategic partnership. So already UK கூட இந்தோனேஷியா கூட வியட்நாம் கூட ஆஸ்திரேலியா கூட we having this CSP program. ஸோ இது டூ-வே ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் டிஃபென்ஸ் டைஸை அதிகப்படுத்துறது, கவுண்டரிங் டெரரிசம். ஸோ அதான் இதோட மெயின் தாட்டு. அப்புறம் UAE ப்ளஸ் அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக இந்தியாவில். தென் கீ இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில், அப்புறம் ஏவியேஷன், ஆட்டோமொபைல்ஸ், டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதை இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த டைப். அதில் மெயினாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில். ஸோ UAE இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக 2019 தே ப்ரொவைடட் மெடல் ஃபார் அஸ், சயீத் மெடல் ஃபார் அவர் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் 2015 வி ஸ்டார்டட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப். அப்புறம் 2016 வி ஹேவிங் திஸ் மல்டிலேட்ரல் இஷ்யூஸ் ஆஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ரீஜனல் bilateral issues ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு we negotiated. தென் கமர்ஷியல் ரிலேஷனில் இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸ்போர்ட் கேட்டகரியில். இந்தியா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது UAEயில் டெஸ்டினேஷன். அப்புறம் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் 2019. தென் இந்தியாஸ் மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபுட் ஐட்டம்ஸ், மெஷினரிஸ். யூ கேன் ஸ்டடி கல்ச்சர் ரிலேஷன்ஸ். நமக்கு முன்னாடியிலேருந்தே அரப் ட்ரேட் ரூட்ஸ் ஸ்பைஸ் ட்ரேட்ஸ், ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு UAE கூடயும் சரி, மற்ற அரப் கண்ட்ரிஸ் கூடயும் சரி. தென் இந்தியன் கம்யூனிட்டி, மேக்ஸிமம் பீப்புள் ஆர் லிவிங் தேர். 2.6 million people ஆர் இந்தியன் எக்ஸ்பாட்ரியேட் கம்யூனிட்டி லிவிங் தேர். அப்புறம் GCCயில் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம பேசியிருந்தோம், அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பீப்புளை திருப்பி கொண்டு வர்றதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். அப்புறம் மெயினாக ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும். நமக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ். ஸோ அதை மாற்றுறதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு வி ஹாவ் டு சேஞ்ச் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். அதுவும் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல். அப்புறம் UAE கூட வி ஹேவிங் மார்ஸ் மிஷன். ஸோ ஹோப் மார்ஸ் ப்ரோ பண்ண போகிறாங்க. ஹோப் மிஷன்னு பேர், ஜப்பான்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம டெக்னாலஜிக்கல் ஷேரிங் நம்ம பண்ணியிருக்கோம், சரியா? அதே மாதிரி OICயில் தே ஆர் த பார்ட். அப்புறம் அவங்களுக்கு தே ஹேவிங் தி அரப்ஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் தோஸ் ஏரியாஸ். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரீசெண்டாக ஆப்ரஹாம் அக்கார்ட் சைன் பண்ணாங்க பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் UAE. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கூட பஹ்ரைன் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஈஜிப்டுக்கும் ஜோர்தானுக்கும், இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் ஈஜிப்ட் அண்ட் ஜோர்தான் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். தென் செகண்ட் நியூஸ் டெலிலா, டெலிகம்யூனிகேஷன்ஸ் மூலமாக, ஆன்லைன் மூலமாக இல்லைன்னா ஃபோன்ஸ் மூலமாக பெரிய லாயர்ஸை, சீனியர் மோஸ்ட் லாயர்ஸை கன்சல்ட் பண்ணுறது ஃப்ரீயாக. அது நால்சா மூலமாக அது பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் அதை அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறது. கனெக்ட் த லாயர்ஸ் டு த லிட்டிகன்ஸ். காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் வேர் யூஸ்ட். பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ ஆர்டிகிள் 39A அடிப்படையில் வி கிரியேட்டட் நால்சா, தெரியும் இல்லையா, நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அண்ட் தென் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இஸ் தேர், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, தாலுக் லெவல்லையும் இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஃப்ரீ லெவல் புவர் பீப்புளுக்கும் ப்ராப்பரான ஒரு லீகல் ஹியரிங், லீகல் அட்வைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. தென் SDG கோலும் அதே தான். ஸோ பீப்புளுக்கு தேவையான ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணோம். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 உருவாக்கப்படுது அண்டர் திஸ் ஆர்டிகிள் 39A. அண்ட் 14 ஈக்குவாலிட்டி ஹாவ் டு பி ப்ரொவைடட், 21 ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த அரெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் லுஹ்ரி ஸ்டேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட், இது ஹிமாலயன் ஏரியா, தட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷில் சிம்லா, குல்லு டிஸ்ட்ரிக்ஸில் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ரிவர், சட்லஜ் ரிவர் அக்ராஸாக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி கார்பன் எமிஷன். ஹவ் இட் வில் ரெடியூஸ்? ஸோ நேச்சுரலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி, நேச்சுரல் இன் த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது
இட் won't harm the environment. ஆனால் நீங்கள் இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் கோல் பவர் பிளான்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கோல் பவர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் எமிஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அதிகமாக கார்பன் எமிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கார்பன் அதிகமாக இருக்கும், கார்பன் துகள்கள். ஸோ ஸ்னோ வந்து பிளாக் கார்பனால் கவர் ஆச்சு அப்படின்னா ஸோ மெல்ட்டிங் வில் ஹேப்பன். அது மட்டும் இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாகும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் அ வெல்கம் ஒன். தென் ஃபோர்த் வந்து ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அண்ட் இட்ஸ் ஃப்ளாஸ் அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிறைய விஷயங்களில் லைக் இழந்து போயிருக்கு, லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நகோயா ப்ரோட்டோகால். ஸோ வி ஸ்டடிட் இன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் லீகலி பைண்டிங் கன்வென்ஷன் 1992 யூஎன்எஃப்சிசி கூட உருவாக்கப்பட்டது. யூஎன்எஃப்சிசி கூட லைக் இட்ஸ் அ சிஸ்டர் கன்வென்ஷன் சொல்லலாம். இதோட பர்பஸ் வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டியை வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக. ஸோ வி ஹேவிங் கேட்டர்ஜினா ப்ரோட்டோகால் அண்ட் நகோயா ப்ரோட்டோகால் சைன்ட் இன் 2010 இன் ஜப்பான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை ஆக்சஸ் பெனிஃபிட் லைக் ஃபேர் அண்ட் equitable distribution, that which means access benefit transfer அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து நீம் ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீம் ட்ரீ ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. அப்போது ஃபாரின்லேருந்து ஒரு கண்ட்ரி அடாப்டிங் த நீம் as a raw material for soap or something, மெடிசினல் தன்மைக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு they will sell the நீம் அந்த பிளான்டோட லீவ்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் பர்பஸ் அதில் யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நகோயா ப்ரோட்டோகால். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கில் அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள், பட் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஒன் தான். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இட் கான்ட் பி கிளைம்டு பை எனி பீப்புள். பட் ட்ரைபல் பீப்புள் அங்கே இருக்கிறனால அவங்க தான் அதை பாதுகாக்கிறாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் இன் த சென்ஸ் அதிகமாக அது வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது லைக் அதிகமான காடுகளில் அது சர்வைவ் ஆகிறது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போது யார் பெனிஃபிட் ஆகிறதுல கவர்மெண்ட் பெனிஃபிட் ஆகுது. ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய பீப்புளுக்கும் ஆக்சஸ் பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ பெனிஃபிட் ஷேரிங் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு பே ஃபார் தோஸ் பீப்புள். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம பயோபைரசி அதிகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நம்மளோட நிறைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய லைக் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இல்லைனா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய இந்தியன் ஒரிஜின் பீப்புள் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம வாங்காத லைக் டர்மரிக் இந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி ஜிஞ்சர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ காப்புரிமைகள் வாங்கும்போது இட்ஸ் அ பயோபைரசி. அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக ட்ரைபல் பீப்புளுக்கு நிறைய மெடிசினல் ட்ரீட்மெண்ட்ஸ் தெரியும். அதனால் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புளுக்குள்ளாடி ரிசர்ச்சர்ஸாக அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ட்ரைபல் பீப்புள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த லைக் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அதை கம்பெனி பேஸில் பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேஸில் பண்ணி அதை பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே யார் அதை கண்டுபிடிச்சது, த ஒரிஜின் ஃப்ரம் தி ட்ரைபல் பீப்புள். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் வந்து ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், இல்லைனா அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்கணும், ஆனால் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்றது. ஸோ அதில் ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்றத. இந்தியா இஸ் அ மெயின் பிளேஸ் ஃபார் லிவ்ஸ்டிக் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அது மாதிரி பிளான்ஸோட ஜெனட்டிக் வந்து இந்தியாவில் அதிகம். ஸோ ஹாவ் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். தென் ப்ரௌன் கார்பன் ஸ்டார்பால்ஸ் அப்படின்றது நம்ம கார்பனை எரிக்கும்போது ஃபாசில் ஃபியூல்ஸ் இன் த சென்ஸ் லைக் நீங்கள் இல்லைனா மரங்களை நீங்கள் எரிக்கும்போது இல்லைனா ஃபாசில் ஃபியூல்ஸ் எரிக்கும்போது யூ வில் கெட் பர்ன் கார்பன் சூட்ஸ் வெளியில் வரும். அது நீங்கள் ப்ரௌன் லைக் தன்மை உள்ள அந்த மரங்களை நீங்கள் எரிக்கும்போது யூ வில் கெட் தி டார்பால்ஸ் அப்படின்னு பேர். சின்ன லைக் ஒரு சின்ன நேனோ பார்ட்டிக்கல் அளவில் அது வெளியே போகும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எரிக்கும்போது வரக்கூடிய டார்பால்ஸ்ன்னு. இது என்ன ஆகும் அப்படின்னா ஹிமாலயன் ஏரியாக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா போய் என்ன ஆகும், பிளாக் கார்பன் மாதிரி போய் ஸ்னோவில் அப்படியே படிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னா இட் வில் அப்சர்வ் தி ஹீட், அப்புறம் ஸ்னோ வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதான் இந்த டார்பால்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இப்போது லைக் சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் பயோமாஸ் லைக் எரிக்கிறது, அது மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் எரிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதான் ப்ரௌன் கார்பன் ஆர் யூ கேன் கால்ட் அஸ் டார்பால்ஸ்னு பேர். சரியா, ஈக்குவலன் டு பிளாக் கார்பன் தான், அதில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை.
நீங்கள் ரொம்ப லைக் எரிய விட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் ப்ரௌன். நார்மலாக நீங்கள் வந்து லைக் பயோமாஸை எல்லாம் ரொம்ப எரிய விடாமல், இப்போ நீங்கள் வைக்கோல்களை இருக்கிறீங்க, ஸ்ட்ராஸை இருக்கிறீங்க அப்படின்றப்ப பறக்கும் இல்லையா, எரியறதுக்கு முன்னாடியே பறக்கும் இல்லை துகள்கள், அது வந்து ப்ரௌன் கார்பனாக இருக்கும். தென் புதுசா பயோ டீகம்போசர், இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு பொல்யூஷன்ஸ் தான். ஏர் பொல்யூஷன் இன்றைக்கி அதிகமாக இருக்கு இல்லையா டெல்லியில். ஸோ தே ஹாவ் டேக்கன் எ மெஷர். டெல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே புஷா டீகம்போசர், இது யூபிஎஸ்சியோட சிசேட் பேப்பர்லேயும் இருந்துச்சு இதோட பேசேஜ். ஸோ புஷா டீகம்போசர் அப்படின்னா புஷா கேப்சூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபஞ்சையோட ஸ்ட்ரெயின். அதை நீங்கள் வந்து தண்ணியில் இது பண்ணி கவுடங்கி சேர்த்து தெளிக்கணும் அந்த ஃபீல்டு ஃபுல்லாக, ஸ்டபிள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இல்லைனா ஸ்ட்ராஸ் இருக்கக்கூடிய. அது என்ன பண்ணோம்னா 25 டேஸில் அது மொத்தமாக அழிச்சிரும். இட் ஒன்ட் டேக் ஃபார் 1 month 2 months எடுத்துக்காது அது டீகம்போஸ் ஆகுறது. ஸோ ஈஸியாக டீகம்போஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். அதான் இப்போது டெல்லி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப் ஏரியாக்கள் எல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் வில் பிரேக் டவுன் தி லைக் ஸ்ட்ராஸ். ஸோ ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இட் வில் ஆக்ட் அஸ் அ ஃபெர்டிலைசர்ஸ், உரமாகவும் இது மாறும். சரி, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் 7th வந்து காந்தியன் யங் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அவார்ட்ஸ். அது 2 விஷயத்துக்கு கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் இன்னோவேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேஷன், காந்தியன் யங் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். இன்னொன்று வந்து சொசைட்டி ஃபார் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், காந்தியன் யங் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஸ், அது மெடிக்கல் டிவைசஸை கண்டுபிடிக்கக்கூடிய பயாலஜிக்கல் பீப்புள், பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய புதிய கருவிகளை வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது, அதுக்கு லைக் அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறது, இந்த ஹானரிங் பண்ணுறது இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும். மெயின்லி எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் இஸ். அதே மாதிரி சொசைட்டி ஃபார் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸும் என்ன அப்படின்னா அதர் தேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் கேட்டகரியில் டெக்னாலஜி வழியில் இல்லாத அதர் தேன் பீப்புள், பயாலஜிக்கல் டெக்னாலஜிக்கல் இல்லாமல் அதர் பீப்புள் சாஃப்ட்வேர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, மெடிசன் ரிலேட்டடாக, அவங்களுக்கான ஒரு ஃபண்டிங் மெக்கானிசம் தான் இது. ஃபண்டிங் இன் த சென்ஸ் அவார்ட் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, இளைஞர்கள் அதிகமாக இதில் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். கிராண்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட். தென் மெட்ரோ நியோ, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். போர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் தென் ஹைப்பர் லூப். அது மாதிரி லைக் மெட்ரோ ரயில் சிஸ்டமில் லைட்டர் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா ட்ராக்கில் மட்டும் இல்லை ரோட்ஸில் ஓடக்கூடிய போர்ட் கார், அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான லைக் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். டெல்லியில் இது பண்ணியிருக்கோம், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில். டெல்லி there is an expression of interest in Daula Khan in Delhi and the Mansar ஹரியானாவில். இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதுக்கிடையில் இந்த போர்ட்ஸ் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். 80லேருந்து 130 km ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடியது, 6 persons வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ண முடியும் அட் ஏ டைம். அதே மாதிரி ஹைப்பர் லூப் அப்படின்ற எலன் மாஸ்கோட லைக் கண்டுபிடிப்புகளில் ஒன்று. இட்ஸ் லைக் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் வேலை இது ட்ராவல் ஆகும். இட் won't go in the track. ஸோ ட்ராக்குக்கு மேலே இது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் இது பறந்துட்டுருக்கும், சரியா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ இட் வில் ஆல்சோ கோ வெரி ஃபாஸ்ட். அதான் அந்த ஹைப்பர் லூப் அப்படின்றது மேக்னெட்டிக் எலிவேஷனும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, ஏரை வந்து சக்கிங் அவுட் பண்ணுறது, இது பைப் மூலமாக பண்ணக்கூடியது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் வந்து உள்ளே இருந்து வெளியில் இழுத்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, வெளியில் போகும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்பேஸ் உருவாகும். ஸ்பேஸ்னால் வேக்யூம் கிரியேட், வேக்யூம்னா இழுக்கும் அந்த ஹைப்பர் லூப்பை. ஸோ அது வந்து ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதான் இதோட இன்ட்ரடக்ஷன். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 2018 இதை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு வரும் அப்படின்றது we have to wait and see, but agreement was made. சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இது வந்து பொல்யூஷன்ஸை தடுக்கிற ஹெல்ப் பண்ணும். ஈஸி டிரான்ஸ்போர்ட், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். தென் 9th one விர்ச்சுவல் குளோபல் இன்வெஸ்டர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இப்போது பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இந்த மீட்டிங் நடந்து பிரைம் மினிஸ்டர் இதில் கலந்துக்கிட்டார். இந்த மீட்டிங்கில் பிஸ்னஸ் இனோவேட்டர்ஸ் வெளிநாடுகளில் இருந்து பீப்புள்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதில் மெயினாக இந்தியாவோட லைக் இந்தியா வந்து இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத விளக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வி ஹேவிங் த மிஷன் கால்ட் அஸ் ஆத்ம நிர்பார் மிஷன். அது மாதிரி நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் 1.5 trillion மேலே அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தட்.
அதுக்கு நம்ம இந்தியன் செக்டாரில் எஃப்டிஏல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் குஜராத்தில் அது ஓப்பன் பண்ணியிருக்கோம், எஃப்டிஏ வந்து ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது எதுக்கு அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபாரின் கம்பெனிஸ் தே கேன் இன்வெஸ்ட். ஃபாரின் சொவேரியன் வெல்த் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்ட், ஃபாரினோட கவர்மெண்ட் ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக எனக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்மளோட ஸ்டேட்டஸ் அதிகமாகுது. ஸோ அது மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் we provided the way for foreign universities to invest in India. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதன் மூலமாக ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். தென் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கார்பஸ் ஃபண்ட் ஆஃப் 40,000 crore. அதில் 49% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். இட்ஸ் அ ப்ரைவேட் ஓன்ட் கம்பெனி, பப்ளிக் செக்டார் கிடையாது, ப்ரைவேட் ஓன்ட் ஒன், ஃபாரின் டொமஸ்டிக் கேட்டகரியில் இருக்கும். சரியா, யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். இப்போ இதில் யூஏஇ அப்புறம் வேறு கண்ட்ரீஸ், அரேபியன் கண்ட்ரீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 40,000 கார்பஸில் 20,000 இன்வெஸ்டட் பை தி கவர்மெண்ட். ஆனால் ஸ்டேக் எடுத்துக்கிட்டால் 49% தான். ஸோ கவர்மெண்ட் வில் நாட் பி த ஓனர். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாரின் சொவேரியன் ஃபண்ட்ஸை இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வி வில் கிவ் அ ரிட்டர்ன் ஃபார் தோஸ் பீப்புள். So that's all about today's current affairs, students. Hope you people got it. Thanks a lot for joining with us.